தாய் வீடு டிசம்பர் 2025. கடலாதிக்க மூலோபாய மையமாக திருகோணமலையின் நிலைமாற்றம். எழுதியவர் சானா சத்தியதேவன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்று திருகோணமலை எழில் கொஞ்சம் கடற்கரைகளுக்கும் வசீகரிக்கும் திமிங்கிலங்களை வேடிக்கை பார்ப்பதற்கும் பெயர் பெற்ற ஓர் அமைதியான சுற்றுலா தலமாகவே அறியப்படுகிறது. ஆனால் சுற்றுலா வழிகாட்டிகளை தாண்டி பார்த்தால் திருகோணமலையின் அமைதியான ஜாலங்கள் நிறைந்த நீலக்கடல் காலனித்துவ சகாப்தத்தின் மூலோபாய இரகசியங்களை தன்னுள் மறைத்து வைத்துள்ளது. வழக்கமாக துறைமுகங்கள் வர்த்தக செல்வங்களால் புகழ்பெறும். ஆனால் இந்த கிழக்கு இலங்கை துறைமுகத்தின் மேன்மைக்கு காரணம் தங்கமோ நறுமணப் பொருட்களோ அல்லது இரத்தினங்களோ அல்ல, அதன் புவியியல் அமைப்பே. எந்த பருவநிலையிலும் சுமார் 1000 கப்பல்களுக்கு பாதுகாப்பான புகலிடம் அளிக்கும் இயற்கையாகவே அமைந்த இந்த ஆழ்கடல் விரிகுடாதான் இந்து சமுத்திரத்தில் இதை தனித்துவமானதாக மாற்றியுள்ளது. உலகின் மிகச்சிறந்த இயற்கை ஆழ்கடல் துறைமுகங்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த நகரம் வெறுமனே ஒரு துறைமுகமாக மட்டும் இருக்கவில்லை. இது உலகளாவிய கடலாதிக்க போட்டியில் இந்திய பெருங்கடலின் அசைக்க முடியாத ஒரு கேந்திர மையமாகவும் திகழ்ந்தது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து தங்கள் பேரரசுகளை நிர்வகித்த ஐரோப்பிய சக்திகளுக்கு போர்க்கப்பல்கள் தங்குவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் மற்றும் வளங்களை மீள் நிரப்புவதற்கும் திருகோணமலையின் இயற்கை அமைப்பு ஒரு விலை மதிப்பெற்ற தளமாக அமைந்தது. எனவே ஆசியாவின் கடல் வணிக பாதைகள் மற்றும் இராணுவ போக்குவரத்தின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த ஒவ்வொரு ஐரோப்பிய சக்தியும் இத்துறைமுகத்தை கைப்பற்ற முயன்றன. ஐரோப்பாவில் அதிகார மேலாதிக்கத்துக்காக போட்டியிட்ட சக்திகளில் கத்தோலிக்க நாடுகளான ஸ்பெயின் மற்றும் போர்த்துகலுக்கிடையிலான மோதலை தவிர்ப்பதற்காக போப் 6ஆம் அலெக்சாண்டரின் ஆணைப்படி 1494ஆம் ஆண்டின் தோர் டெசிலாஸ் ஒப்பந்தத்தின் ட்ரீட்டி ஆஃப் டோ டெசிலாஸ் கீழ் ஸ்பெயின் அமெரிக்க கண்டத்தை நோக்கி திரும்பியது. இதன் விளைவாக ஸ்பெயினை தவிர்த்த ஏனைய 5 கடலாதிக்க சக்திகளான போர்த்துகல், டச், ஒல்லாந்து, பிரான்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் இங்கிலாந்து ஆகியவை திருகோணமலையின் முக்கியத்துவம் கருதி அதனை கைப்பற்றின. 1500களின் நடுப்பகுதி முதல் 1800 வரையான காலப்பகுதியில் பல்வேறு ஐரோப்பிய சக்திகளிடையே கைமாறிய இத்துறைமுகம் ஆசியாவில் மிக தீவிரமாக போரிடப்பட்ட களங்களில் ஒன்றாக அமைந்தது. இவை வெறுமனே நிர்வாக மாற்றங்கள் அல்ல, மாறாக இதன் புவிசார் மூலோபாய முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நிகழ்ந்த தொடர் கடற்போர்கள் மற்றும் முற்றுகைகளின் விளைவுகளே ஆகும். காலனித்துவ கடலாதிக்கத்தின் வரைபடம் மீண்டும் மீண்டும் மாற்றி வரையப்பட்டாலும் இராணுவ மற்றும் கடற்படை மூலோபாயத்தின் மைய புள்ளியாக திருகோணமலை உறுதியாக நிலைத்திருந்தது. போர்த்துகேயரின் தற்செயலான இலங்கை வருகையே ஐரோப்பிய கடலாதிக்க போட்டியின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. சீனாவில் இருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செங்கடல் நோக்கி செல்லும் அரபு கப்பல்கள் போர்த்துகேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த மலபார் துறைமுகங்களை தவிர்த்து வரி செலுத்தாமல் செல்வதை முறியடிக்கவே டொம் லொரான்சோ டி அல்மெய்டா முயன்றார். இதற்காக 1505ஆம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் 9 போர்க்கப்பல்களுடன் அவர் மாலைதீவை நோக்கி புறப்பட்டார். எனினும் வழியில் வீசிய கடும் கடற்புயலில் சிக்கி அக்கப்பல்கள் எதிர்பாராத விதமாக இலங்கையின் காலி துறைமுகத்தை வந்தடைந்தன. இந்த நிகழ்வே இலங்கை வரலாற்றில் ஐரோப்பிய ஆதிக்கத்துக்கான புதியதொரு அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. டொம் லொரான்சோ டி அல்மெய்டாவின் கப்பல்கள் காலி துறைமுகத்தில் ஒதுங்கிய தற்செயலான நிகழ்வு போர்த்துகேயரின் கடலாதிக்க வேட்கையை நிறைவேற்றுவதற்கான முதல் அடியை எடுத்து வைத்தது. இலங்கையின் முதன்மையான சக்தியாக அப்போது விளங்கிய கோட்டே இராச்சியத்துடன் அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டனர். கடற்புயலால் ஏற்பட்ட சேதங்களை ஈடுகட்டவும் அரேபிய வணிகர்களின் ஆதிக்கத்தை குறைக்கவும் போர்த்துகேயர்கள் கோட்டை மன்னரை அணுகினர். போர்த்துகேயர்கள் கருவா வணிகத்திற்காக கொழும்பில் ஒரு ஃபோட்டேரியாவை, பாதுகாப்பு கோட்டையுடன் கூடிய வணிக கிடங்கு நிறுவ அனுமதி வழங்கினர். இந்த உடன்படிக்கை போர்த்துகேயர்களுக்கு
இலங்கை வணிகத்தில் சட்டபூர்வமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தது. இந்த ஆரம்பகட்ட உறவு இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளை மதிப்பிடுவதற்கு வாய்ப்பளித்ததுடன் கடற்கரை பகுதிகளின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை மெதுவாக நிலைநாட்ட தேவையான தளத்தையும் அமைத்துக் கொடுத்தது. திருகோணமலை அதற்கு முந்தைய சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய பெருங்கடல் வணிகப் பாதைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. இருப்பினும் போர்த்துகேய மற்றும் டச்சு காலனிய ஆட்சி காலத்தில் அது முதன்மை வணிக மையமாக எழுச்சி பெறவில்லை. மாறாக அதன் இயற்கை துறைமுகத்தின் தன்மை காரணமாக அது அந்த கடல்சார் பேரரசுகளின் இராணுவ மற்றும் கடற்படை மூலோபாய கேந்திர மையமாகவே மாறியது. 16ஆம் நூற்றாண்டில் திருகோணமலை துறைமுகம் கண்டி மற்றும் யாழ்ப்பாண இராச்சியங்களுக்கு இடைப்பட்ட ஒரு புவியியல் பகுதியில் அமைந்திருந்தது. இது பெயரளவிலேனும் கண்டி மன்னனுக்கு அடங்கியதாக விளங்கியது. கண்டி இராச்சியம் யானைகள் மற்றும் பாக்கு போன்ற முக்கிய ஏற்றுமதிகளுக்காகவும் பிற ஆசிய நாடுகளிலிருந்து அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காகவும் இத்துறைமுகத்தை பயன்படுத்தியது. மேலும் திருகோணமலைக்கு அருகில் பாயும் மகாபலி கங்கையின் இருப்பு கண்டி இராச்சியத்துடனான உள்நாட்டு போக்குவரத்து இணைப்புகளை இலக்குப்படுத்தியது. இதன் காரணமாகவே திருகோணமலை துறைமுகம் வழியாக கண்டியரசின் முக்கிய கடல்வழி போக்குவரத்து நடைபெற்றது. திருகோணமலை பகுதியில் போர்த்துகேயரின் ஆரம்ப பிரவேசம் ஒரு நேரடி படையெடுப்பாக இருக்கவில்லை. மாறாக அது கண்டி மன்னரான முதலாம் ஜெயவீர பண்டாராவின் தந்துரோபாய கோரிக்கையின் பேரிலேயே நிகழ்ந்தது. 1542 கண்டியை அடைந்து மன்னரின் ஆலோசகராகவும் செயலாளராகவும் விளங்கிய போர்த்துகேய சிப்பாயான நுனோ ஆல்வாரஸ் பெரேராவின் ஆலோசனையின் அடிப்படையில் மன்னர் ஜெயவீர பண்டாரா போர்த்துகேய ஆளுநர் மார்டிம் அஃபென்சோ டி சோய்சா 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தார். வெளிநாட்டு வணிகம் மற்றும் குடியிருப்பிற்காக பயன்படும் ஒரு ஃபிட்டோரியா பாதுகாப்பு கோட்டையுடன் கூடிய வணிக நிலையம் ஒரு முகவருடன் திருகோணமலையில் நிறுவ அனுமதி கோருதல், கண்டிக்கு சில போர்த்துகேய இராணுவ வீரர்களை அனுப்பி வைக்குமாறு கோருதல். இக்கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே திருகோணமலை பகுதியில் போர்த்துகேயரின் நடவடிக்கை ஒரு வர்த்தக மற்றும் பாதுகாப்பு உதவியாகவே முதலில் தொடங்கப்பட்டது. இந்த கோரிக்கைக்கு ஈடாக அவர் போர்த்துகேய மன்னருக்கு கப்பம் செலுத்தவும் உடன்பட்டார். மன்னரின் பிரதான இலக்கு போர்த்துகேயர்களுடன் நேரடி வர்த்தக உறவுகளை நிறுவுவதை தாண்டி கண்டியின் ஆட்சிக்கு உரிமை கோரிய அண்டை இராச்சியங்களான கோட்டே மற்றும் சீதாவாக்கைக்கு எதிராக போரிட இராணுவ உதவியை பெறுவதே ஆகும். இதனால் இந்த ராஜதந்திர தொடர்பே திருகோணமலை கடற்கரையில் போர்த்துகேயர்களின் முதலாவது காலடி தடத்திற்கு நேரடி காரணமாக அமைந்தது. மன்னர் ஜெயவீர பண்டாராவின் கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு பிப்ரவரி 1543 அமரோ மெண்டஸ் மற்றும் மிக்குவல் ஃபெரைரா ஆகியோரின் தலைமையில் சுமார் 60 முதல் 80 போர்த்துகேய வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படை நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு திருகோணமலை குடாவை அடைந்தது. மன்னர் ஜெயவீர பண்டாராவும் தனது 2000 வீரர்களையும் தூதர் நினோ ஆல்வாரஸ் பெரேராவையும் திருகோணமலைக்கு அனுப்பி வைத்தார். இந்த உள்ளூர் மற்றும் போர்த்துகேய படைகளின் நோக்கம் ஒரு சிறிய வர்த்தக தளத்தை நிறுவ உதவுவதும் பின்னர் கண்டிக்கு இராணுவ உதவியை வழங்குவதும் ஆகும். ஆயினும் போர்த்துகேயரிடமிருந்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட முழு ஆதரவு கிடைக்காததாலும் தளபதிகளுக்கிடையே ஒத்துழைப்பு குறைபாடு நிலவியதாலும் இந்த பயணம் அதன் நோக்கங்களை அடையாமல் தோல்வியடைந்தது. முதல் முயற்சி தோல்வியடைந்த போதிலும் 1545 முதல் சீதாவக்கை இராச்சியத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு கண்டி இராச்சியம் உள்ளானதால் மன்னர் ஜெயவீர பண்டாரா போர்த்துகேய இராணுவ உதவியை 2வது முறையாக கோரினார். இம்முறை அவர் போர்த்துகேய மன்னருக்கு கப்பம் செலுத்தவும் திருகோணமலை துறைமுகத்தில் ஒரு ஃபிரட்டோரியாவை கட்ட முழுமையான அனுமதி வழங்கவும் முன்வந்தார். மேலும் ஃபிரட்டோரியா பணியாளர்களுக்கான ஊதியத்துடன் தலைநகரில் வசிக்கவிருந்த மேலும் 20 போர்த்துகேய பணியாளர்களுக்கான ஊதியத்தையும் ஏற்றுக்கொள்வதாக அவர் உறுதியளித்தார். இவற்றை தவிர தன்னையும் தன் குடும்பத்தையும் கத்தோலிக்க மதத்திற்கு மாற்றுவதாகவும் அவர் உறுதியளித்தார்.
அண்டை ராச்சியங்களான கோட்டே மற்றும் சீதாபாக்காவின் ஆதிக்க அச்சுறுத்தலிலிருந்து தப்பிப்பதற்காக கண்டி மன்னர் தனது இறையாண்மை மற்றும் மத நம்பிக்கைகள் உட்பட மிக உயர்ந்த விலையை கொடுக்க தயாராக இருந்தார் என்பதை இந்த சலுகைகள் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. மன்னர் ஜெயவீர பண்டாராவின் விரிவான சலுகைகள் மற்றும் மத மாற்ற உறுதிமொழியை ஏற்று மார்ச் 1546 ஆண்டில் போர்த்துகேய இந்தியாவின் ஆளுநரால் ஒரு புதிய இராணுவ படை கண்டி ராச்சியத்துக்கு அனுப்பப்பட்டது. இந்த படையின் தலைவராக ஆண்ட்ரே டிசௌசா இருந்தார். படை எந்த பாதை வழியாக வர வேண்டும் என்ற கேள்வி எழுந்தபோது மன்னர் ஜெயவீர பண்டாரா இம்முறையும் திருகோணமலை வழியாகவே வருமாறு உத்தரவிட்டார். போர்த்துகேய படைகளுக்கு உதவுவதற்காக அரச தூதரான நுனோ அல்வாரஸ் பெரேராவின் தலைமையில் ஒரு உள்ளூர் துணைப்படை திருகோணமலைக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் சுமார் 150 வீரர்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போர்த்துகேய படையில் 13 அல்லது 14 பேர் மட்டுமே எஞ்சியிருந்ததை கண்டிய படைகள் பின்னர் கண்டன. இதற்கு காரணம், திருகோணமலைக்கு வந்த போர்த்துகேய வீரர்கள் அப்பகுதி மக்களால் கடுமையாக தாக்கப்பட்டு பெரும் சேதத்துடன் நாகப்பட்டினத்திற்கே திரும்பிச் செல்ல நேர்ந்ததே ஆகும். இந்த தொடர்ச்சியான தோல்வி போர்த்துகேயர்களின் ஆரம்பகால முயற்சிகளில் நிலவிய சிக்கல்களையும் உள்ளூர் எதிர்ப்பின் வீரியத்தையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. மேலும் இந்த நிகழ்வுகளிலிருந்து திருகோணமலை பிரதேசம் பேரளவில் கண்டி மன்னருக்கு உட்பட்டிருந்தாலும் அது கண்டி ராச்சியத்திற்கும் கூட முற்றிலும் கட்டுப்பட்டதாக இருக்கவில்லை என்பதும் புலனாகிறது. வெற்றியளிக்காத இவ்விரு முயற்சிகளுக்கு பின்னரும் மன்னர் ஜெயவீர பண்டாரா போர்த்துகேயர்களின் உறவையும் உதவியையும் மீண்டும் கோரினார். இம்முறை திருகோணமலை துறைமுக ஃபெட்டோரியாவின் முகவராக நுனோ ஆல்வரஸ் பெரேராவை நியமிப்பதாக அவர் உறுதியளித்தார். இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் 1547 ஆண்டில் சுமார் 100 பேர் கொண்ட ஒரு புதிய போர்த்துகேய படைப்பிரிவு கிழக்கு கரையை அடைந்தது. ஆண்டோனியோ மோனிஸ் பரேட்டோ தலைமையின் கீழ் வந்த இந்த படை ஆரம்பத்தில் திருகோணமலையில் தரையிறங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் போர்த்துகேயர்கள் மட்டக்களப்பில் தரையிறங்கி அந்த வழியாகவே கண்டியை அடைந்தனர். எனினும் இந்த மூன்றாவது முயற்சியும் போதிய பலனை அளித்ததாக தெரியவில்லை. இருந்த போதிலும் 1570 ஆண்டு முதல் போர்த்துகேயர்கள் திருகோணமலையிலும் மட்டக்களப்பிலும் தங்கள் பொருளாதார ஆதிக்கத்தை வெளிப்படையாக விரிவாக்கினர். இதன் விளைவாக அவர்கள் திருகோணமலை பிராந்தியத்தின் வன்னியர்களிடமிருந்தும் மட்டக்களப்பு பகுதியிலிருந்தும் திறை பெறத் தொடங்கினர். அத்துடன் திருகோணமலையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கோணேஸ்வரம் கோவிலுக்கும் கூட போர்த்துகேயர்கள் பாதுகாப்பு வரி புரொடெக்ஷன் டாக்ஸ் விதித்தனர். இந்த 2 முக்கிய கிழக்கு துறைமுகங்கள் வழியாக ஏற்றுமதி செய்யப்பட்ட குறிப்பிட்ட வணிகப் பொருட்களுக்கு போர்த்துகேயர்கள் தொடர்ந்து வரி விதித்தனர். இது போர்த்துகேயர்கள் இலங்கையின் கிழக்கு கடலோர வர்த்தகத்தின் மீதும் அங்குள்ள முக்கிய சமய தலங்களின் வருவாயின் மீதும் கொண்டிருந்த கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. பொ.ஆ.பி. 1582 சீதாவக்கி படைகளால் கண்டி ராச்சியம் கைப்பற்றப்பட்ட போது கண்டி மன்னர் கரலியத்த பண்டாரா, கத்தோலிக்க பெயர் டொம் ஜயோ, தனக்கு உதவிய சில போர்த்துகேயர்களுடன் சேர்ந்து திருகோணமலையில் அடைக்கலம் புகுந்தார். அவர் இறுதியில் திருகோணமலையில்தான் பெரியம்மை நோயால் இறந்தார். குறுகிய கால அரசியல் நலன்களுக்காக அயல் அரசுகளின் ஆதிக்க அச்சுறுத்தலிலிருந்து தப்பிப்பதற்காக போர்த்துகேயர்களிடம் கண்டி மன்னர்கள் ஏற்படுத்திய நட்பு முதலாம் விமல தர்மசூரியன் 1591-1604 ஆட்சி காலத்தில் முழுமையாக முறிந்தது. விமல தர்மசூரியனை தனிமைப்படுத்தவும் கண்டிக்கு வெளியே இருந்து வரும் அனைத்து வணிக மற்றும் இராணுவ உதவிகளை தடுக்கவும் போர்த்துகேயர்கள் முயன்றனர். இதுவே பகைமையை மேலும் வளர்த்தது. தென்னிந்தியாவில் போர்த்துகேயர்கள் வணிகம் மற்றும் அரசியலில் தலையிட முயன்றதால் தமிழ்நாட்டின் மதுரை நாயக்க மன்னர்கள் அவர்களுடன் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டிருந்தனர். செஞ்சியை ஆண்ட ஆட்சியாளர்களும், முதன்மையாக செஞ்சி நாயக்கர்கள், போர்த்துகேயர்களின் விரிவாக்க கொள்கையால் அச்சமடைந்திருந்தனர். என் எதிரியின் எதிரி என் நண்பன் என்ற நிலைப்பாடு கண்டிக்கும் இந்த தென்னிந்திய அரசுகளுக்கும் இடையே ஒரு இயற்கையான கூட்டணியை உருவாக்கியது.
போர்த்துகேய எதிர்ப்பு போராட்டங்களுக்காக கண்டி மன்னர் இந்த துறைமுகத்தை பயன்படுத்தி இந்தியாவின் மதுரை நாயக்கர்கள் மற்றும் செஞ்சி நாயக்கர்களிடமிருந்து துருப்புக்களையும் இராணுவ உதவிகளையும் பெற்றார். கண்டி மன்னர் மற்றும் தென்னிந்திய ஆட்சியாளர்களின் இந்த கூட்டிணைவு இந்திய பெருங்கடல் வணிகத்தில் ஏகபோகத்தை மொனோபொலி நிலைநிறுத்த விரும்பிய போர்த்துகீயர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. இதன் காரணமாக கண்டி அரசை பலவீனப்படுத்துவதே போர்த்துகீயர்களின் நீண்டகால நோக்கமாக இருந்தது. இந்த சூழலில்தான் போர்த்துகீயர்களின் பிரதான போட்டியாளர்களான டச்சுக்காரர்களுக்கும் கண்டி மன்னருக்கும் இடையேயான முதல் தொடர்பு ஜூன் 1602 ஆண்டில் மட்டக்களப்பு பகுதியில் நிகழ்ந்தது. டச்சு அட்மிரல் யோரிஸ் வான் ஸ்பில்பர்ஜன் மட்டக்களப்பில் தரையிறங்கி கண்டி நோக்கி பயணித்து போர்த்துகீயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை நிறுவும் முயற்சியில் ஈடுபட்டார். இதன் விளைவாக ஸ்பில்பர்ஜன் கண்டி மன்னரிடமிருந்து சாதகமான பாதுகாப்பு உடன்பாட்டை பெறுவதில் வெற்றி கண்டார். அத்துடன் டச்சு வணிகர்களுக்கு வணிகச் சலுகைகளும் வழங்கப்பட்டன. இது இலங்கையின் கடலோர ஆதிக்க போட்டியில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது. அட்மிரல் ஸ்பில்பர்ஜன் வெளியேறியதை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பிறகு வைஸ் அட்மிரல் செபால் டி வியர்டின் கட்டளையின் கீழ் மற்றொரு டச்சு படை மட்டக்களப்பை வந்தடைந்தது. கண்டி மன்னர் முதலாம் விமல தர்மசூரியன் அவர்களை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றார். இருப்பினும் டேவிட் 2வது முறையாக மன்னரை சந்தித்த போது அவ்விருவருக்கும் இடையிலான நட்புறவில் விரிசல் விழுந்தது. அவரது முறையற்ற நடத்தை காரணமாக இருதரப்பு உறவுகளும் மேலும் மோசமடைந்தன. இதன் விளைவாக அட்மிரல் டேவிட் அங்கேயே கொல்லப்பட்டார். இச்சம்பவம் ஒருபுறம் இருக்க, டச்சு கடற்படைகள் தரையிறங்குவதற்கு விருப்பமான மூலோபாய இடமாக மட்டக்களப்பு தொடர்ந்தும் விளங்கியது. 1602 ஆண்டில் திருகோணமலை மீதான போர்த்துகேய கவனம் இரட்டை மூலோபாயத்தின் அடிப்படையில் வலுப்பெற்றது. முதலாவதாக, யாழ்ப்பாணம், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகள் ஜேசுயிட்டுகளின் ஆன்மீக பணிக்கு ஒதுக்கப்பட்டன. இது தேவாலயங்கள் அமைப்பதற்கும் மக்களை மதமாற்றம் செய்வதற்கும் ஒரு நிலையான அடித்தளத்தை ஏற்படுத்தியது. இரண்டாவதாக, அதே ஆண்டில் திருகோணமலையில் கோட்டை கட்டுவதற்கான முதல் போர்த்துகேய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவு 1602 டச்சுக்காரர்களுக்கும் கண்டி மன்னருக்கும் இடையே ஏற்பட்ட முதல் தொடர்புக்கு ஒரு நேரடி மற்றும் அவசர எதிர்வினையாக அமைந்தது. ஏனெனில் போர்த்துகீயர்கள் திருகோணமலை துறைமுகத்தின் வழியாக கண்டி ராச்சியத்திற்குள் டச்சு துணைப்படைகள் அல்லது ஆயுதங்கள் நுழைவதை தடுக்க விரும்பினர். எனவே திருகோணமலையை கட்டுப்படுத்துவது போர்த்துகீயர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது. கண்டி ராச்சியத்துக்கு வெளியில் இருந்து வரும் இராணுவ உதவியை துண்டிக்கும் ஒரு மூலோபாய தடுப்பரணாக ஸ்ட்ராட்டஜிக் பஃபர் திருகோணமலை விளங்கியமையே இதற்கு முக்கிய காரணம் எனலாம். 1605 மற்றும் 1609 ஆண்டுகளுக்கு இடையேயான காலப்பகுதியில் டி பிரான்சிஸ்கோ டிமெனிசிஸ் என்பவர் கண்டி மன்னருக்கு எதிரான இராணுவ படையெடுப்புகளின் போது 2 முறை திருகோணமலைக்கு வருகை தந்தார். குறிப்பாக 1606 ஒரு கிளர்ச்சியை அடக்கும் வகையில் போர்த்துகேய சிப்பாய்களுடன் 4000 முதல் 5000 வரையிலான சிங்கள லஸ்கரின்களையும் உள்ளடக்கிய ஒரு படை திருகோணமலையை நோக்கி சென்றது. திருகோணமலையை அடைந்த இந்த படை சுமார் 200 ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை கைது செய்தது. சிமோவ் கோரியா எனும் ஒரு சிங்கள தளபதியின் உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டோர் அனைவரும் கடுமையாக அடித்துக் கொல்லப்பட்டனர். மேலும் கருணை காட்டும் செயலாக கொல்லப்படுவதற்கு முன்பு அவர்களுக்கு கிறிஸ்தவ மதத்தில் திருமுழுக்கும் பேப்டிசம் கொடுக்கப்பட்டது என்ற கொடூரமான விவரம் 1606 ஆண்டின் ஜேசுயிட்டுகளின் வருடாந்த அறிக்கையில் ஆனுவல் ரிலேஷன் ஆஃப் த ஜேசுயிட்ஸ் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1612 ஆண்டில் டி ஹைரோனிமோ டி அசபேடோ தலைமையில் திருகோணமலைக்கான அடுத்த போர்த்துகேய படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. கன மழை காரணமாக ஏற்பட்ட பெரும் சிரமங்களுக்கு பிறகு திருகோணமலை வந்தடைந்த டி அசபேடோ அங்கு ஒரு கோட்டையை கட்டுவதில் ஆர்வம் காட்டினார். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் யாழ்ப்பாண மன்னரின் உதவியை நாடினார். எனினும்
அந்த உதவி கைகூடவில்லை. மேலும் டி அசவேடோ வைஸ்ராய் பொறுப்பை ஏற்பதற்காக நவம்பர் 1612 இலங்கையை விட்டு வெளியேறி கோவாவுக்கு சென்றதாக தெரிகிறது. அவர் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு கோட்டைகளின் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்களுடன் 6 கப்பல்களை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் அனுப்ப திட்டமிட்டிருந்தார். அத்துடன் காலி கடற்கரையை கண்காணிக்க 2 கப்பல்களையும் அடுத்து குளிர்காலத்தில் கோட்டை கட்டுமானத்திற்கு உதவும் நோக்குடன் இந்த கப்பல்களை திருகோணமலையில் தங்கியிருக்க செய்யவும் அவர் திட்டமிட்டிருந்தார். 1617 கண்டி மன்னருக்கும் போர்த்துகேயர்களுக்கும் இடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் 2 தரப்பு பிரதேசங்களுக்கு இடையேயான எல்லைகள் வரையறுக்கப்பட்டதுடன் குறிப்பாக கிழக்கு கரையில் உள்ள எல்லைகளும் தெளிவாக நிர்ணயிக்கப்பட்டன. இந்த ஒப்பந்தத்தின்படி திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய 2 முக்கிய துறைமுகங்களும் கண்டி ராச்சியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தன. மேலும் கண்டி மன்னரின் அதிகாரத்துக்குட்பட்ட பிரதேசங்களின் எல்லைகள் கொட்டியாரம், மட்டக்களப்பு துறைமுகங்கள் வரை நீண்டிருந்தன என்றும் அந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்திய பெருங்கடலின் வணிக பாதைகளில் ஆதிக்கம் செலுத்த ஐரோப்பாவின் 2 பெரும் கடற்படை சக்திகளான போர்த்துகேயர்களும் டச்சுக்காரர்களும் மோதிக்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த வரலாற்று போட்டிக்களத்தில் யாரும் எதிர்பாராத ஒரு வட ஐரோப்பிய சக்தியான டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த சூழலை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு இந்திய பெருங்கடலுக்குள் உள் நுழைவதற்கான வாய்ப்பு உருவானது. ஆசிய வர்த்தக கடற்பகுதிகள் போர்த்துகேயர் மற்றும் டச்சுக்காரர்களின் ஏகபோக கட்டுப்பாட்டில் இருந்தன. இந்த வர்த்தகத்தின் மூலம் அவர்கள் அபரிமிதமான செல்வத்தை ஈட்டினர். இந்த சூழ்நிலையில் டென்மார்க்கின் மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் இந்த பொருளாதார நலன்களில் பங்கெடுக்க விரும்பினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் VOC மாதிரியை பின்பற்றி உருவாக்கப்பட்ட டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்து சமுத்திரத்தில் ஒரு தளத்தை நிறுவுவதை அதன் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாக கொண்டிருந்தது. இக்காலகட்டத்தில் கண்டி மன்னர் 2ஆம் செனரத் 1604-1635 தமது ராச்சியத்துக்கு சொந்த கடற்படை இல்லாமையாலும் முக்கிய துறைமுகங்களுக்கான அணுகல் இல்லாமையாலும் போர்த்துகேயரை தனியாக விரட்ட முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்தார். எனவே அவர் ஒரு நடைமுறை உத்தியை வகுத்தார். அதாவது ஒரு ஐரோப்பிய சக்தியை மற்றொரு ஐரோப்பிய சக்திக்கு எதிராக பயன்படுத்துவது. கடலில் போர்த்துகேயரை தோற்கடிக்க மற்றொரு ஐரோப்பிய கடற்படை பலத்தின் உதவி அவருக்கு அத்தியாவசியமாகியது. போர்த்துகேயரின் பிரதான போட்டியாளர்களான டச்சு கிழக்கிந்திய கம்பெனியை மன்னர் செனரத் முதலில் அணுகிய போதிலும் ஆரம்பத்தில் உருவான கூட்டணி நீடிக்கவில்லை. இந்தோனேஷியா போன்ற லாபகரமான பகுதிகளில் தங்கள் வணிக நலன்களுக்கு முன்னுரிமை அளித்த டச்சுக்காரர்கள் கண்டிக்கு தேவையான நிலையான இராணுவ உதவியை வழங்க தவறினர். டச்சுக்காரர்களின் இந்த நம்பகத்தன்மையின்மையாலும் நிலைப்பாட்டின்மையாலும் விரக்தியடைந்த மன்னர் செனரத் ஒரு துணிச்சலான ராஜதந்திர நகர்வை மேற்கொள்ள தீர்மானித்தார். அதன்படி அவர் முன்னாள் டச்சு தூதரான மார்செலிஸ் போஷோவரை தனது அதிகாரப்பூர்வ தூதராக ஐரோப்பாவுக்கு அனுப்பினார். இதன் பிரதான நோக்கம் போர்த்துகேயர்களுக்கு எதிராக போராட ஒரு புதிய நம்பகமான மற்றும் நிலையான கூட்டாளியை கண்டறிவதே ஆகும். ஐரோப்பாவில் மன்னர் செனரத்துக்கு ஆதரவாக டச்சுக்காரர்களை ஒரு கூட்டணிக்கு சம்மதிக்க வைப்பதில் தோல்வியடைந்த போஷோவர் அதன் பின்னர் டென்மார்க்கின் 4ஆம் கிறிஸ்டியன் மன்னரை அணுகினார். அங்கு போஷோவர் 4ஆம் கிறிஸ்டியன் மன்னரை கண்டி அரசருக்கு உதவ சம்மதிக்கச் செய்தார். டேனிஷ் உதவியை பெறுவதற்காக மார்செலிஸ் போஷோவர் ஒரு மிகையான தகவலை பயன்படுத்தினார். அவர் கண்டி ராச்சியத்தின் வளங்களை மிகைப்படுத்தி கூறியதுடன் இலங்கை முழுவதுமான கண்டி அரசர் சார்பாக ஒப்பந்தங்களை செய்ய தனக்கு அதிகாரம் உள்ளதாகவும் பொய்யாக உறுதிப்படுத்தினார். இதன் விளைவாக மார்ச் 30, 1618 அன்று டென்மார்க் மன்னர் 4ஆம் கிறிஸ்டியனுக்கும் இலங்கை பேரரசர் சார்பாக கையெழுத்திட்ட மார்செலிஸ் போஷோவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 7 ஆண்டுகள் செல்லுபடியாகும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கையை பாதுகாப்பதற்காக டென்மார்க் ஒரு போர்க்கப்பலும்
300 காலாட்படை வீரர்களும் வழங்க கடமைப்பட்டது. இதற்கு ஈடாக இழப்பீடு வழங்கப்படும் எனவும் நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் டென்மார்க் மற்றும் இலங்கை மக்கள் ஒருவருக்கொருவர் நாட்டில் சுதந்திரமாக பயணிக்கலாம் என்றும், மிக முக்கியமாக ஆசியர்கள் ஆக்ஸ்பக் மதக் கொள்கையின்படி கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுவதை கண்டியரசர் குறைந்தபட்சம் தடுக்க மாட்டார் என்றும் இந்த உடன்படிக்கை விதித்தது. இந்த ராஜதந்திர முன்னெடுப்பின் நேரடி விளைவாகவே ஒரு டேனிஷ் கடற்படை இலங்கையின் கிழக்கு கரையை அடைந்தது. டென்மார்க் மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் தனது விரிவான வணிகக் கொள்கையின் ஒரு பகுதியாக கோப்பன்ஹேகனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு நேரடி வர்த்தக பாதையை நிறுவ விரும்பினார். இந்த கனவை சாத்தியப்படுத்தவும் வர்த்தக போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக முக்கிய ஆதரவு புள்ளிகளை நிறுவவும் இலங்கையின் ஆட்சியாளருடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு அட்மிரல் ஓவ் கீடே 1594-1660 என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இளம் பிரபுவான கீடேவின் தலைமையின் கீழ் இந்த கடற்பயணத்திற்காக சுமார் 400 பேர் கொண்ட கடற்படை திரட்டப்பட்டது. கடற்கொள்ளையர்கள் மற்றும் எதிரி போர்க்கப்பல்களின் தாக்குதல்களில் இருந்து கடற்படையை பாதுகாப்பதற்காக எலிபென்ட் மற்றும் டேவிட் என்ற 2 போர்க்கப்பல்களும், அத்துடன் கோப்பன்ஹேகன், கிறிஸ்டியன் மற்றும் ஆஸ்டெண்ட் என்ற 3 வணிக கப்பல்களும் வழங்கப்பட்டன. இதில் கிடே தலைமை போர்க்கப்பலான எலிபென்டில் பயணம் செய்தார். அதே சமயம் ஒப்பந்தத்தை உருவாக்கிய மார்சலிஸ் டி போஷவர் தனது குடும்பத்துடன் டேவிட் கப்பலில் பயணித்தார். இறுதியாக 1618 நவம்பர் மாதம் இந்த கப்பற்படையணி கோப்பன்ஹேகன் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது. அட்மிரல் கிடேவின் ஒப்பீட்டளவில் அனுபவமற்ற முக்கிய கடற்பயணத்துக்கு வழிவகுக்கும் வகையில் டச்சு கிழக்கிந்திய நிறுவனத்தின் முன்னாள் ஊழியரான ரோலண்ட் கிரேப் கட்டளையின் கீழ் உர்சுண்ட் என்ற கப்பல் ஒரு முன்னோடிப்படையாக அனுப்பப்பட்டது. ஒரு வர்த்தக நிலையத்தை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதும் உள்ளூர் ஆட்சியாளர்களுடன் ஆரம்ப தொடர்பை தொடங்குவதும் இதன் முதன்மை நோக்கங்களாகும். டிசம்பர் 1619 ஊர்சுண்ட் இலங்கையை அடைந்தது. இருப்பினும் மன்னர் செனரத் சமீபத்தில் போர்த்துகேயர்களுடன் சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்ததால் டேனிஷ்காரர்களை தயக்கத்துடன் அணுகினார். இதன் காரணமாக கிரேப் தனது ஆரம்ப நோக்கங்களை முழுமையாக அடைய முடியவில்லை. ரோலாண்ட் கிரேப் தனது தந்திரோபாயங்களை மாற்றி நாகப்பட்டினத்தை சுற்றியுள்ள போர்த்துகேய கப்பல்களை தாக்குவதன் மூலம் விரோத போக்கை தொடங்கினார். சோழமண்டல கடற்கரையில் ஆண்ட்ரே கோயல்ஹோ தலைமையிலான போர்த்துகேய கடற்படையுடன் நடந்த கடற்படை போரில் ஒரு டேனிஷ் கப்பல் விரைவாக மூழ்கடிக்கப்பட்டு கிரேப் கைப்பற்றப்பட்டார். பின்னர் அவர் தஞ்சாவூர் நாயக்கரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அங்கு அவர் ராஜதந்திரத்தை பயன்படுத்தி ஆட்சியாளரிடமிருந்து கடற்கரை நகரமான தரங்கம்பாடியில் ட்ரங்குபார் ஒரு குடியேற்றத்தை நிறுவுவதற்கான முக்கியமான வாக்குறுதியை வெற்றிகரமாக பெற்றார். 6 மாதங்களுக்கு பிறகு 1620 தளபதி ஓவ் கீடேவின் தலைமையில் பிரதான கடற்படை இலங்கையை வந்தடைந்தது. கீடே இலங்கையை அடைந்தபோது மன்னர் செனரத் போர்த்துகேயர்களுடன் சமாதான ஒப்பந்தத்தில் இருந்தார். போர்த்துகேயர்களை இலங்கையிலிருந்து வெளியேற்றுவதற்கு டேனிஷ் படைகளால் உண்மையில் இயலுமா என்பது மன்னருக்கு சந்தேகமாகவே இருந்தது. மேலும் சிறிய டேனிஷ் பயணக்குழுவால் தீவில் போர்த்துகேயர்களின் ஆட்சியை அளிக்க முடியாது எனவும் அவர் நம்பினார். இலங்கைக்கு வந்த கீடே தாம் ஏமாற்றமடைந்தார். நீண்ட பயணத்தின் இடைவெளியில் மார்சலிஸ் டி போஷோவர் இறந்து போயிருந்தார். மேலும் 1615 ஆண்டு போஷோவர் மன்னர் 4ஆம் கிறிஸ்டியனுக்கு அளித்த வாக்குறுதிகள் போலியானவை என்றும், சேனரத் முழு இலங்கைக்கும் பேரரசராக இல்லாமல் கண்டி நகரத்தை மையமாக கொண்ட தீவின் ஒரு பகுதிக்கு மட்டுமே அரசர் என்றும் அவருக்கு தெரிய வந்தது. மன்னர் செனரத் போஷோவர் தனது சார்பாக ஒப்பந்தத்தில் 1618 ஆண்டு டென்மார்க் மன்னர் 4ஆம் கிறிஸ்டியன் மற்றும் போஷோவர் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தை நிராகரித்தார். நிலைமையை புரிந்து கொண்ட கீடே போஷோவரின் ஒப்பந்தத்தை ஏற்கவும் டென்மார்க்கின் செலவினங்களை திருப்பிச் செலுத்தவும் கண்டி அரசனுடன் தனிப்பட்ட முறையில் பேரம் பேசினார்.
இதன் விளைவாக போர்த்துகேய எதிர்ப்பு நோக்கத்துடன் டேனிஷ்காரர்களுக்கும் மன்னர் இரண்டாம் செனரத்துக்கும் இடையில் 1620ஆம் ஆண்டு ஒரு புதிய கூட்டணி ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களாக மன்னர் செனரத் திருகோணமலையில் ஒரு கோட்டையை கட்ட டேனிஷ்காரர்களுக்கு அனுமதி வழங்கினார். இதற்கு பதிலாக போர்த்துகேயருக்கு எதிரான மன்னரின் போராட்டத்திற்கு டேனிஷ்காரர்கள் இராணுவ உதவி வழங்குவதற்கு உடன்பட்டனர். அத்துடன் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இலங்கையில் வர்த்தகம் செய்வதற்கான பிரத்யேக உரிமைகள் வழங்கப்பட்டன. இந்த ஒப்பந்தம் போர்த்துகேயர்களுக்கு எதிரான கண்டியின் போராட்டத்திற்கு டேனிஷ் ஆதரவை முறைப்படுத்தியதுடன் திருகோணமலையில் டேனிஷ் வர்த்தக தளம் அமைப்பதற்கு சட்டப்பூர்வமான அடித்தளத்தையும் வழங்கியது. மன்னர் இரண்டாம் சேனரத்தின் அதிகாரப்பூர்வ ஒப்புதலை பெற்ற டேனிஷ்காரர்கள் உடனடியாக திருகோணமலையில் கோட்டை கட்டுவதற்கான வேலைகளை தொடங்கினர். இதற்காக வரலாற்று சிறப்புமிக்க கோணேச்சரம் கோயில் அமைந்திருந்த சுவாமி மலையை சுவாமி ராக் அவர்கள் ஆக்கிரமித்தனர். இந்த கட்டுமான பணிகளுக்கு உதவுவதற்காக செனரத் மன்னரும் 60 பேரை திருகோணமலைக்கு அனுப்பினார். கோட்டையின் கட்டுமான பொறுப்பையும் திரும்ப பயணத்திற்கான பொருட்களை சேகரிக்கும் பணியையும் தனது உப தளபதி எரிக் குருப்பேவிடம் ஒப்படைத்துவிட்டு ரோலண்ட் கிரேப்பின் அழைப்பை ஏற்று தளபதி கிடே தரங்கம்பாடிக்கு சென்றார். பொதுவான வரலாற்று புரிதலுக்கு மாறாக இந்து சமுத்திரத்தில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆரம்ப குடியேற்ற முயற்சியானது இலங்கையின் திருகோணமலை கடற்கரையை மையமாக கொண்டு அமைந்தது. அவர்கள் கண்டியின் மன்னர் இரண்டாம் சேனரத்துக்கும் போர்த்துகேய ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இடையேயான ராஜதந்திர போராட்ட சூழலை லாபகமாக பயன்படுத்திக் கொண்டு தமது முதல் இராணுவ கடற்படை மூலோபாய கோட்டையை நிறுவினர். இந்த கட்டுமானம் திருகோணமலையின் வரலாற்று சிறப்புமிக்க கோணேஸ்வரம் கோயில் அமைந்திருந்த புனிதமான சுவாமி மலையில் மேற்கொள்ளப்பட்டது. திருகோணமலையில் டேனிஷ்காரர்கள் நிறுவிய குடியேற்றம் ஒப்பீட்டளவில் குறுகிய காலமே நீடித்தது. இதற்கு முக்கிய காரணம் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் நிதி நெருக்கடிகள் காரணமாக கோட்டைக்கான தொடர்ச்சியான ஆதரவு தடைப்பட்டது மற்றும் உள்ளூர் எதிர்ப்பு மற்றும் உணவு உதவிகள் கிடைக்காததாலும் தொடர்ந்து ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாகவும் அங்கிருந்த டேனிஷ் படை பல கடுமையான சவால்களை எதிர்கொண்டது. எனினும் இந்த குறுகிய கால மூலோபாய நகர்வு போர்த்துகேயர்களின் ஆதிக்கத்துக்கு நேரடியான சவால் விடுத்ததுடன் இப்பிராந்தியத்தின் புவிசார் அரசியல் சமநிலையில் ஒரு முக்கிய மாற்றத்தை உருவாக்கியது. இந்த புதிய ஊடுருவலை அவதானித்த போர்த்துகேயர்கள் உடனடியாக பதிலடி கொடுத்தனர். அவர்களின் படைகள் திருகோணமலை வழியாக அணிவகுத்துச் சென்று டேனிஷ் கப்பல்களை தாக்கின. இதன் விளைவாக டேனிஷ்காரர்கள் 2 கப்பல்களையும் சில வீரர்களையும் இழந்து அங்கிருந்து அவசரமாக தப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் டேனிஷ்காரர்கள் 1621ஆம் ஆண்டில் இந்த ஆக்கிரமிப்பு முயற்சியை முற்றிலுமாக கைவிட்டனர். டேனிஷ்காரர்களின் தோல்வியைத் தொடர்ந்து இலங்கையின் கிழக்கு கடற்கரையில் குறைந்தபட்சம் ஒரு கோட்டை தளத்தை ஃபோர்ட்ரெஸ் பேஸ் நிறுவுவதன் அவசியத்தை போர்த்துகேயர்கள் தீவிரமாக உணர்ந்தனர். ஏனெனில் இது இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் கண்டி ராச்சியத்தை இறுக்கமான கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்கவும் அத்தியாவசியம் என அவர்கள் உணர்ந்தனர். முந்தைய டேனிஷ் ஊடுருவலின் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டதன் பின்னணியில் 1623ஆம் ஆண்டில் கான்ஸ் டண்டினோ டிசா இ நொரங்கோ 2வது முறையாக இலங்கையின் கேப்டன் ஜெனரலாக பொறுப்பேற்றார். வைஸ்ராய் டோம் பிரான்சிஸ்கோ டா காமாவிடமிருந்து பெற்ற குறிப்பிட்ட உத்தரவின்படி அவர் நேரத்தை வீணடிக்காமல் ஜூலை 1623இல் திருகோணமலை கோட்டையை கட்டும் பணியை தொடர்ந்தார். இந்த கோட்டையின் இரட்டை மூலோபாய இலக்குகள் அராபிய வணிகர்கள் மூலம் கண்டி மன்னர் மற்ற ஆசிய ராச்சியங்களுடன் நடத்தி வந்த வர்த்தகத்தை தடுப்பதும் எதிர்காலத்தில் பிற ஐரோப்பிய போட்டியாளர்கள் திருகோணமலையை தளமாக பயன்படுத்துவதை தடுப்பதும் ஆகியவற்றை உள்ளடக்கியிருந்தது. கோட்டை கட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் டேனிஷ்காரர்களால் முன்னர் கட்டுமானம் அமைத்த கோணேசர் கோயில் அமைந்திருந்த அதே சுவாமிமலையே ஆகும். இந்த நடவடிக்கையின் உச்சக்கட்டமாக திருகோணமலை வரலாற்றின் பெருந்துயரமாக கோணேஸ்வரர் கோயில் மிலேச்சத்தனமாக முழுமையாக அழிக்கப்பட்டது.
அக்கோயிலின் கற்கள் நேரடியாக போர்த்துகீசிய கோட்டையின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. அங்கு புனித தளத்தின் வளங்கள் ஒரு இராணுவ அமைப்பை உருவாக்க பயன்பட்டது. திருகோணமலை வரலாற்றில் இது ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. திருகோணமலை கோட்டையை கட்டுவதற்கான செலவுகள் யாழ்ப்பாணத்தில் பெறப்பட்ட வரிகளில் இருந்தே திரட்டப்பட்டன. கோட்டை கட்டுவதற்கு தேவையான சுண்ணாம்பு யாழ்ப்பாணத்தில் இருந்த போர்த்துகேய தளபதி ஒலிவேரோவினால் யானைகள் மூலம் திருகோணமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் கூலிகள், உணவுப் பொருட்கள் மற்றும் வெடிமருந்துகளும் யாழ்ப்பாணத்தில் இருந்தே அனுப்பப்பட்டன. கோட்டை கட்டும் பணி சுமார் 4 மாதங்களில் முடிக்கப்பட்டது. இதனை அடுத்து கோட்டை திருகோணமலைக்கு பொறுப்பான பிரான்சிஸ்கோ பிண்டோ பிமெண்டாவின் தலைமையில் போர்த்துகேயர்களையும் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட கூலிப்படைகளையும் கொண்ட ஒரு படைப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் கோட்டையில் உடைந்த டேனிஷ் கப்பல்களிலிருந்து மிகுந்த சிரமத்துடன் எடுக்கப்பட்ட 14 பீரங்கிகள் கேனன்ஸ் பொருத்தப்பட்டன. 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக திருகோணமலை அதன் ஆழ்ந்த இயற்கையான துறைமுகம் மற்றும் தனித்துவமான புவியியல் அமைவிடம் காரணமாக இந்திய பெருங்கடல் வணிகப் பாதைகளின் முக்கிய வர்த்தக மையமாகவும் பிராந்தியத்தின் தொடர்பு சங்கிலியாகவும் திகழ்ந்தது. இந்த துறைமுகத்தின் கேந்திர மைய ஆற்றலை முதலில் உணர்ந்தவர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் கடல் கடந்த பேரரசான சோழர்களே ஆவர். அவர்கள் இலங்கையை ஆக்கிரமித்த போது இந்த துறைமுகத்தை ஒரு சாதாரண வர்த்தக நிலையமாக கருதாமல் தீவின் கிழக்கு கரையில் தங்கள் இராணுவ மற்றும் அரசியல் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்த உதவும் ஒரு மூலோபாய தலைநகராகவே மாற்றினர். ஆயினும் சோழ பேரரசுக்கு பிறகும் போர்த்துகேயர்களின் வருகை வரைக்கும் திருகோணமலையின் வணிக முக்கியத்துவம் எவ்வித மாற்றமுமின்றி தொடர்ச்சியான ஆதிக்கத்துடன் விளங்கியது. தற்செயலாக இலங்கைக்குள் நுழைந்த போர்த்துகேயர்கள் ஆரம்பத்தில் நாட்டின் தென்மேற்கு கரைகளையும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு பகுதியையுமே கட்டுப்படுத்துவதில் தீவிரம் காட்டினர். ஆனால் டச்சுக்காரர்களின் பிரவேசம் ஐரோப்பிய போட்டிகள் குறித்த அச்சத்தை விதைத்தது. அதன் உச்சக்கட்டமாக டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதரவுடன் டேனிஷ்காரர்கள் திருகோணமலையில் குடியேற்றம் செய்ய முயற்சித்த பின்னரே கிழக்கு கரையின் உண்மையான மூலோபாய முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்தனர். அத்துடன் கிழக்கு கரைகளை கட்டுப்படுத்துவது அவர்களது இந்திய பெருங்கடல் ஏகாதிபத்தியத்தின் இருப்பை தக்கவைக்க அவசியமான கட்டாயமானதொரு நகர்வு என்பதையும் இது மற்ற ஐரோப்பிய காலனித்துவ சக்திகளுக்கு வலியுறுத்தியது. ஏனைய ஐரோப்பிய காலனி ஆதிக்கவாதிகள் நுழைந்தது போலன்றி டேனிஷ்காரர்களின் வருகை இலங்கை அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக போர்த்துகேய ஆதிக்கத்தை முறியடிக்க விரும்பிய கண்டி மன்னர் 2ஆம் செனரத்தால் விடுக்கப்பட்ட அழைப்பின் அடிப்படையிலான அரசியல் மற்றும் கடலாதிக்க மூலோபாய ராஜதந்திர நகர்வாகவே இதனை கருதலாம். இதன் விளைவாக டேனிஷ்காரர்களின் திருகோணமலை வருகையும் அவர்களது குடியேற்ற முயற்சியும் வர்த்தக போட்டியாக மட்டும் அமையாமல் கண்டி ராச்சியத்தின் வெளியுறவு கொள்கையை ஆதரிக்கும் புவிசார் அரசியல் போட்டியாகவும் ஆசியாவின் கடல் வணிக பாதைகள் மற்றும் இராணுவ போக்குவரத்தின் மீதான சர்வதேச கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கான சர்வதேச சவாலாகவும் அவதானிக்கப்பட்டது. இந்த பின்புலத்திலேயே திருகோணமலை அதன் புவியியல் மூலோபாய அமைவிடம் காரணமாக பெருங்கடல் வணிக பாதைகளின் நிலையை தீர்மானிக்கும் துறைமுக வணிக மையம் என்ற நிலையிலிருந்து இந்திய பெருங்கடலின் மூலோபாய ரீதியிலான இராணுவ கடற்படை கேந்திர மையமாக நிலைமாற்றம் பெற்றது. இந்த நிலைமாற்றம் மாறாக சோழ பேரரசு காலம் தொடங்கி டேனிஷ் மற்றும் போர்த்துகேயர்களின் காலனி ஆதிக்க போட்டிகளின் உச்சக்கட்டம் வரை நீடித்த ஒரு வரலாற்று தொடர்ச்சியினால் கட்டமைக்கப்பட்டதாகும். இதன் இயற்கை துறைமுகத்தின் ஆழம், அனைத்து காலநிலைகளிலும் கப்பல்களை தாங்கும் ஆற்றல் மற்றும் வங்காள விரிகுடா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவுக்கான மூலோபாய நுழைவாயில் ஆகிய காரணங்களால் ஓர் அழியாத கடற்படை தளமாக மட்டும் நிலைபெறும் நிலைக்கு உறுதியானது. இந்த இராணுவ கடற்படை கேந்திர மையத்தின் நிலை இன்று வரை தொடர்வது அப்பிராந்தியத்தில் அதன் நீடித்த புவியியல் மூலோபாய மதிப்பை பிரதிபலிக்கிறது. குறிப்பு: சில ஆண்டுகளுக்கு முன் ஆவணம் ஜூலை 93 இதழ் 3 இதழில்
ஆனா இராசேந்திரன் அவர்கள் எழுதிய கண்டி அரசர் தரங்கம்பாடி டேனிஷ் கவர்னருக்கு எழுதிய கடிதம் என்ற குறிப்பினை வாசித்தேன். அதில் கண்டியரசன் வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் தரங்கம்பாடி டேனிஷ் கவர்னருக்கு முதலிட்டனுக்கு தமிழில் எழுதிய கடிதத்தில் துப்பாக்கிகளும் 5000 வெராகன் பணமும் கேட்டிருந்தது குறித்த தகவல்கள் ஆச்சரியமூட்டின. குறித்த கடிதம் அக்குறிப்பில் வெளியிடப்பட்டிருந்த போதும் மேற்கொண்டு கண்டியரசுக்கும் டேனிஷ்காரர்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து வேறு தகவல்கள் எதனையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் எங்கள் தலைமுறையின் நம்பிக்கைக்குரிய வரலாற்று ஆய்வாளரான மருத்துவர் தானா ஜீவராஜ் அவர்கள் திருகோணமலையில் டேனிஷ்காரர்களின் குடியேற்ற முயற்சிகள் குறித்த தகவலை எனக்கு சொன்னதுடன் அவர் திரட்டிய தரவுகளையும் என்னுடன் பகிர்ந்து கொண்டார். அவருடனான உரையாடலே இந்த கட்டுரையின் உருவாக்கத்திற்கு ஊக்கமளித்து மேற்கொண்டு தேடலுக்கு இட்டுச் சென்றது. இவ்வகையில் இக்கட்டுரைக்கு உதவியும் ஊக்கமும் அளித்த மருத்துவர் தானா ஜீவராஜ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி.